தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடும் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், நீதிமன்றம் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது தாமிரபரணி ஆற்றில் அந்த நீர் குடிக்க உகந்தது அல்ல என்று நியூஸ் 18 கள ஆய்வில் தெரிய வந்தது. இந்த சூழலில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் செய்திமனுவைச் சேர்ந்த முத்தாளங்குறிஞ்சி காமராஜ் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறது, அங்குள்ள மண்டபங்கள் மற்றும் படித்துறைகள் மிகவும் சேதமடைந்து பராமரிப்பில்லாமல் உள்ளது, கழிவுநீர் கலக்கும் இடமாக மாறியுள்ளது. எனவே தாமிரபரணி ஆற்றை மீட்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில், அதாவது தாமிரபரணி ஆற்றில் ஒரு சொட்டு கழிவுநீர் கூட கலக்கக்கூடாது, அதில் எந்த சமரசமும் இல்லை. எனவே உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சி அமைப்புகள் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும். இதையும் மீறி கலந்தால் அவர்களுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படும். இதற்கு பல்வேறு உதாரணங்கள் உள்ளன. மேலும் தொடர்ந்து இதை தாமிரபரணி ஆற்றை மீட்கவில்லை என்றால் ஒரு கூவமாக மாறிவிடும். எனவே தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறதா, தடுக்க என்ன வழி என்பது குறித்து நெல்லை தலைமை பொறியாளர் நீர்வளத்துறை வருகிற 26ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். மேலும் மனுதாரரும் கழிவுநீர் கலக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற 26ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.